தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை யாரும் புரியாத நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். உங்களின் தத்துவார்த்தமான சிந்தனைகளும் உங்களின் தனித்துவமான குணங்களும் சாதாரணமான மனிதர்களின் அறிவுக்கு எப்பொழுதுமே எட்டாது. நீங்கள் நினைப்பதும் நீங்கள் நடத்துவதும் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே செய்ய வேண்டியதும் அது யாருக்குமே புரியாத ஒரு நிகழ்வுகளாகவே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஏன் இப்படி முடிவு எடுக்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு தாராளமாக வாரி வழங்குகிறீர்கள்? ஏன் யாருக்கும் அஞ்சாமல் வாழ்கிறீர்கள் என்பதை உங்களை சுற்றியுள்ள எவராலுமே புரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு நேரத்தில் எப்படி நடந்து கொள்வீங்க, யாரை எப்படி நீங்கள் அவர்களிடம் எப்படி பேசுவீங்க, இப்படி நடந்து கொள்வீங்க என்று உங்களை பற்றி யாருக்குமே புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. உங்களின் சொந்த குடும்பமே உங்களை ஒரு புரிந்து கொள்ள முடியாத விசித்திர பிறவி என்று முத்திரையும் உங்கள் மீது குத்தியிருப்பாங்க. குத்தினார்களா இல்லையா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். நம் மனதை, நம்முடைய லட்சியங்களை, நாம் படும் வேதனைகளை புரிந்து கொள்ள இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற அந்த தனிமையின் விரக்தி, உங்களுடைய அமைதியின் பின்னால் இருக்கக்கூடிய கண்ணீர் கடலை உங்களுக்குள்ள மட்டுமே வெளிச்சமிட்டு உங்களுடைய வாழ்க்கையில காட்டி கொடுத்திருக்கும். அந்த வெளிச்சம் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஆயிரக்கணக்கான கவலைகளை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க நம்பியவங்க உங்களை விட்டு சென்ற நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒருவனை நண்பனாகவோ அல்லது கூட்டாளியாகவோ ஏற்றுக்கொண்டால் அவரிடம் எந்த பாகுபாடும் நீங்கள் காட்ட மாட்டீங்க. உங்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் அவரிடம் கொட்டி தீர்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு கடுமையான சோதனையோ பொருளாதார வீழ்ச்சியோ ஏற்பட்ட போது நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பிய உங்களுக்காக உயிர் கொடுப்பேன் என்று சபதம் எடுத்த அத்தனை மனிதர்களும் உங்களை விட்டு ஒட்டுமொத்தமாக விலகவும் ஆரம்பித்திருப்பாங்க. நீங்கள் உதவிக்காக அவர்களின் வாசலில் நின்ற போது உங்களை கண்டு கொள்ளாமல் கதவடித்த அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்நாளின் மிக இருண்ட பக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உறவுகள் என்பது வெறும் நிழல் போன்றது, வெளிச்சம் இருக்கும் வரைதான் கூட வரும் என்ற கசப்பான உண்மையை உங்களின் அந்த தனிமை உங்களுக்குள்ள புரிய வைத்திருக்கும். எல்லாருடனும் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்ற எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது, அதை நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற சில உணர்வுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா அந்த ஒரு நாள் முதல் உங்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மதிக்கப்படாமலே தாங்க இருந்திருக்கும். நீங்க எவ்வளவோ முயற்சிகள், சில மனிதர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சிகள், எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவர்களுக்காக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை கூட நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ சில செயல்களை செய்திருப்பீங்க. அந்த சில செயல்களும் சில மனிதர்களுக்கு அது புரியாமலே தாங்க போயிருந்திருக்கும். ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்கும் அல்லது பணிபுரியக்கூடிய இடத்தை உன்னதமான நிலைக்கு கொண்டு வருவதற்காகவோ நீங்கள் உங்களின் அத்தனை சக்தியையும் திரட்டி வாழ்க்கையில உழைத்திருப்பீங்க. பல நல்ல திட்டங்களை முன்னின்று நடத்தியும் கொடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களின் அந்த அசாத்திய முயற்சிகளுக்கு இந்த சுயநல உலகம் எந்த விதமான மதிப்பையும் தந்திருக்காது. மாறாக நீங்கள் செய்த நன்மைகள் அனைத்தையும் மிக சாதாரணமாக கடந்து சென்று விட்டு நீ என்ன பெரிதாக செய்துவிட்டாய், இதெல்லாம் உன்னுடைய கடமை என்று உங்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்திய நபர்களும் உங்கள் கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். உங்களுடைய முயற்சிகளை திருடி கொண்டு மற்றவர்கள் கைத்தட்டல்கள் வாங்கிய போது நீங்கள் அங்கீகாரம் இல்லாமல் ஓரமாக நின்று அந்த ஒரு தருணங்கள் உங்களுடைய இதயத்தை உடைத்து உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான கவலைகளை உங்களுடைய மனதிற்குள் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் பிறப்பாலேயே மிகவும் சுதந்திரமான ஒரு மனிதர்கள், எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. தன்னுடைய கருத்துக்களை ஓங்கி உரைக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்கள் தான். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்த தொடர் அடிகளும் அவமானங்களும் துரோகங்களும் உங்களை ஒரு நிலைமைக்கு மேல ஒரு சில விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுத்திருக்கும். உங்களின் உண்மையான குணத்தோடு நேர்மையோடு இருந்தால் இந்த உலகம் உங்களை வாழவிடாது என்பதை உணர்ந்த நீங்கள் உங்களின் உண்மையான முகத்தை மறைத்து கொண்டு சமுதாயத்திற்காக ஒரு போலி பிம்பத்தை உருவாக்க வேண்டிய நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா, உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நானும் அதனை தெரிந்து கொள்கிறேன். பொய்யாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி நாளை முதல்
நெருப்பு ராசியான தனுசிற்கு ராசிநாதன் தேவர்களின் குருவான மகா புத்திசாலி குரு பகவான் ஆவார். குரு பகவான் என்றாலே ஞானம், அதிர்ஷ்டம், ஆன்மீகம் மற்றும் பிரம்மாண்ட வளர்ச்சியின் காரகனாகத்தான் இருப்பார். கடந்த காலங்களில் உங்களின் ராசிக்கு ஜென்ம சனியின் தாக்கங்களும் 7.5 சனியின் கசப்பான அனுபவங்களும் அர்த்தாஷ்டம சனியின் கொடூரமான சூழ்நிலைகளும் உங்களை நிலைக்குலிய வைத்திருக்கும். யாருக்கும் துரோகம் நினைக்காத நமக்கு ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த அவமானம் என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்த நாட்களுக்கு இப்போது முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் இனிமே நடக்கவும் ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை உயர்த்தவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் தகுதி இருந்தும் புறக்கணிக்கப்பட்டிருந்திருப்பீங்க, அல்லது உங்களுடைய திறமைக்கு குறைவான சம்பளத்தில் மன உளைச்சலோடு வேலையும் செய்து கொண்டும் இருந்திருப்பீங்க. நமக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு நாளை முதல் ஒரு மகாயோக புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களுக்கு முன்பு விண்ணப்பித்து வைத்திருந்த சில ஒரு நிறுவனத்தில் இருந்தோ அல்லது உங்களுடைய திறமையை கேள்விப்பட்டு புதிய பன்னாட்டு நிறுவனங்களில் இருந்தோ உங்களுக்கு அழைப்பானது வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு புதிய வேலை அல்லது புதிய ஆசைப்பட்ட அத்தனை தகுதிகளுடனும் ஒரு மிக உன்னதமான சம்பள உயர்வாலும் ஒரு மதிக்கத்தக்க உயர் பதவியிலும் நீங்கள் அமர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கௌரவத்தையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு செயலாகவும் மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கை இனிமே பாசிட்டிவாக மாறிவிடும். இதுவரைக்கும் உங்களின் வாழ்க்கை ஒரு திசை மாறிய நாடோடி படகு போல அலைப்பாய்ந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று தெரியாமல் கடலில் மிதக்கக்கூடிய படகு போல அங்கிட்டு போகவா இங்கிட்டு போகவா என்று தெரியாமல் மனதிற்குள்ள அவ்வளவு கவலைகள், அவ்வளவு எண்ணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். எப்போதும் ஏதோ ஒரு பதற்றமும் பயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இனி உங்களின் அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளியானது வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான சீரான நேர்மறை பாதைக்கு திரும்பவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான ரிஸ்கான பெரிய விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே சவால்களை விரும்புவீங்க. கையில் வில்லேந்திய வீடன் என்பதால் ஆபத்துக்களை எதிர்கொள்ள அஞ்சவும் மாட்டீங்க. கடந்த காலங்களில் இது மிகவும் ஆபத்தானது, உன்னால் முடியாது என்று சமுதாயமும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் பயமுறுத்திய போதும் நீங்கள் எடுத்த சில துணிச்சலான முடிவுகள், முதலீடுகள் அல்லது தொழில் மாற்றங்கள் பெரும் ஒரு இழப்பை தந்தது போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றியிருக்கும். ஆனாலும் இந்த ரிஸ்குகள் அனைத்தும் உங்களுக்கு மகா லாபத்தை தரக்கூடிய மாபெரும் திருப்புமுனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில். எனவே நீங்கள் தைரியமாக போட்ட அஸ்திவாரம் இப்போது ஒரு கோட்டையாக எழுந்து நிற்கும். அன்று அவர் எடுத்த முடிவு எவ்வளவு தவறாக போனதோ அதே அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் துணிச்சலுக்கு பிரபஞ்சங்கள் தரக்கூடிய மாபெரும் வெற்றி பரிசு இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் இருக்கவும் செய்யும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை என்றால் இனிமே நீங்கள் வாழப்போவதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்ட கம்பீரமான பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். பழைய கசப்பான நினைவுகள், துரோகங்கள், கடன்கள், மன உளைச்சல்கள் அத்தனையும் மூட்டை கட்டி வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு உங்களின் அடுத்த 30 வருட கால எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரும்பு கோட்டை போன்ற வலுவான பாதுகாப்பான பாதையை பிரபஞ்சங்கள் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கிடைத்துவிடும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். ஏதேனும் கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். முறையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற ஆரம்பிக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில். எனவே நீங்கள் தைரியமாக போட்ட அஸ்திவாரம் இப்போது ஒரு கோட்டையாக எழுந்து நிற்கும். அன்று அவர் எடுத்த முடிவு எவ்வளவு தவறாக போனதோ அதே அளவுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். உங்களின் துணிச்சலுக்கு பிரபஞ்சங்கள் தரக்கூடிய மாபெரும் வெற்றி பரிசு இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளவும் இருக்கவும் செய்யும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது ஒரு சாதாரண வாழ்க்கை என்றால் இனிமே நீங்கள் வாழப்போவதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்ட கம்பீரமான பிரகாசமான வாழ்க்கையாக இருக்கும். பழைய கசப்பான நினைவுகள், துரோகங்கள், கடன்கள், மன உளைச்சல்கள் அத்தனையும் மூட்டை கட்டி வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு உங்களின் அடுத்த 30 வருட கால